வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோன்னா லூப் அண்டு ஸ்பீடு பார்த்தோம். அதாவது லூப்பு அண்டு ஸ்பீடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெயின் கேரக்டர் பிளேடு கேரக்டர் வந்து லூப் கொடுத்தா தான் நம்ம வந்து அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அதோடய ஸ்பீடெலாம் பார்த்தோம். எல்லாத்துலேயும் எதில் பார்த்தோன்னா இந்த இதில் போய் பார்த்தோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்ட்ரி நியூ அனிமேஷன். ஸோ இப்போ வந்துட்டு மெயினாக எதை பார்க்க போகிறோன்னா ரிஜிட் பாடின்னு பார்க்க போகிறோம். ஸோ போன கிளாஸ் பார்க்கலீங்கன்னா லூப் அண்ட் ஸ்பீட் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ ரிஜிட் பாடி இந்த வேர்டு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு, மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ரிஜிட் பாடிங்கிறது வந்துட்டு நம்ம ரொம்ப அதிகமாக பிளேசஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரிஜிட் பாடினா ஒன்றும் இல்லை. இப்போது வந்துட்டு இந்த ஒரு இமேஜ் பார்த்திங்கன்னா இந்த பிளேடு இமேஜ் வந்து ஒரு இமேஜாக இருக்குது. ஸோ இந்த பிளேடு இமேஜை வந்துட்டு நம்ம வந்து உயிர் கொடுக்க போகிறோம். அதாவது அதுக்கு ஒரு வெயிட்டு கொடுக்க போகிறோம். ஒரு பொருளுக்கு வெயிட்டு கொடுத்தா தான் வந்துட்டு அது ஒரு ஆப்ஜெக்டாக வந்துட்டு அது ஒரு ரியல் லைஃப் ஆப்ஜெக்ட் மாதிரி அது ஒரு யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இது கீழே விழுவோம், இழுத்து விட்டா போய் அதில் அடித்து கீழே விழுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் அதுக்கு வேணும்னா அப்போ அதுக்கு ஒரு பாடி வேணும். அதுக்கு தான் ரிஜிட் பாடின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரிஜிட் பாடியை தான் இன்றைக்கி எப்படி ஆட் பண்ணுறது அந்த கேரக்டருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பிளேடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா பிளேடு கேரக்டருக்கு நீங்கள் இங்கேயும் செலக்ட் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம். நான் வந்துட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் அதை நீங்கள் செலக்ட் பண்ணதும் இந்த ஆப்ஷன்லாம் வந்திருக்கும். செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்தாண்ட எதுவுமே வராது. இப்போ பாருங்கள், வெளியே கிளிக் பண்ணிட்டேன், இங்கே பாருங்கள் எதுவுமே இல்லை இன்ஸ்பெக்டரில். ஸோ இந்த இன்ஸ்பெக்டர்னால் ஆல்ரெடி சொன்னேன், இன்ஸ்பெக்டர்னால் நம்ம கிளிக் பண்ணுறோமோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் இன்ஸ்பெக்டர். ஸோ பிளேடு கேரக்டர் அதில் பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டரில் ஆல்ரெடி இருக்கிறது பிளேடு கேரக்டருங்கிற நேமு, அதோட ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறமேட்டுக்கு அது என்ன லேயரு ஃப்ளிப் பண்ணுறது இதெல்லாம் நார்மல் தான். இதெல்லாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணாதனால நான் சொல்லலை. ஸோ லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ஆடு காம்போனன்ட்னு இருக்கும். ஸோ அதுக்கு வேறு ஏதாவது கோடிங் போடுறோம், வேறு ஏதாவது புதுசாக அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறோம். ஸோ அப்படின்னா ஆடு காம்போனன்ட் போகணும். ஸோ இப்போ ஆடு காம்போனன்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், ஆடு காம்போனன்ட்டில் நிறையா இருக்கும். ஒன்றுக்கும் சப் கேட்டகரி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதில் ரிஜிட்னு டைப் பண்ணுங்கள், RIGI டைப் பண்ணிங்கன்னா ரிஜிட் பாடின்னு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிட் பாடின்னு ஒன்று இருக்கும், ரிஜிட் பாடி 2Dன்னு ஒன்று இருக்கும். நம்ம பண்ணுறது 2D கேம் தான், 3Dன்னு அங்கே போகலாம். ஸோ நம்ம 2Dங்கிறனால ரிஜிட் பாடிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணதும் இங்கே பாருங்கள் ரிஜிட் பாடி 2D. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாடி டைப்பு டைனமிக், மெட்டீரியலு, அதுக்கு என்ன மெட்டீரியல் கொடுத்துக்கிறாங்க, சிமுலேட்டட்னா இது ஒர்க் ஆகணுன்னா டிக்கில் இருக்கணும், ஆட்டோ மாஸ். ஸோ அதுக்கான ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது கிராவிட்டி ஸ்கேல். ஸோ அந்த கிராவிட்டி ஸ்கேல் தான் இதுக்கு எவ்வளோ கிராவிட்டி கொடுக்குது. இப்போ நீங்கள் வேர்ல்டில் நிற்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு கிராவிட்டி, அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். அந்த மாதிரி இந்த பிளேடு வந்துட்டு கீழே உழுகிறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் நம்ம கொடுக்கணும். டிஃபால்ட்டாக இங்கே 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக இதுக்கு முன்னாடி நம்ம ப்ளே பண்ணும் போது பிளேடு இங்கேயே சுற்றிட்டே இருந்துச்சு. இப்போ நம்ம ரிஜிட் பாடி கொடுத்துட்டனால அதுக்கு ஒரு வெயிட் வந்துருச்சு. ஸோ நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஷார்ட்கட் மட்டும் சொல்லிடுறேன். என்ன ஷார்ட்கட்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் அழுத்தி ஸ்பேஸ் அழுத்துனீங்கன்னா நீங்கள் எந்த டேபை ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கணுமோ அதை நீங்கள் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அசெட்லாம் வச்சுருக்கோம். இந்த அசெட்டில் அதாவது நம்ம மவுஸ் எங்கே இருக்கோ அப்போ நம்ம ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஸ்பேஸ் அழுத்தணுன்னா அந்த மவுஸ் இருக்கிற இடம் ஃபுல் ஸ்க்ரீன் ஆயிரும். இப்போ நான் அசெட்டுங்கிற பிளேஸில் இருக்கேன், ஷிஃப்ட்டு ஸ்பேஸ் அழுத்துறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஸ்க்ரீன் ஆயிடுச்சு. நம்ம நிறையா ஃபைல்ஸ் வச்சுருந்தோம்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து எப்படி பேக் போகிறதுன்னு தொலைவ தேவையில்ல. நீங்கள் எதை அழுத்துனீங்களோ அதே தான், ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஸ்பேஸ் அழுத்துனீங்கன்னா திரும்ப வந்துடும். இப்போ என்னோடய மவுஸை இந்த எடிட் பண்ணுற இடத்துல மவுஸை வச்சுருக்கேன். கிளிக்லாம் பண்ண தேவையில்ல, மவுஸை நீங்கள் வச்சிங்கன்னா போதும். ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஸ்பேஸ் அழுத்துறேன். இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துருச்சு. ஸோ நான் எதை வேணாலும் செலக்ட் பண்ணி எடிட் பண்ணலாம், நவுத்தலாம். திரும்ப ஷிஃப்ட்டு ஸ்பேஸ். அப்புறம் இப்போ நம்ம கேமை அவுட்புட் பார்க்குற இடத்துல மவுஸ் வச்சுருக்கேன், ஷிஃப்ட்டு ஸ்பேஸ். ஸோ இங்கே வந்துடுச்சு. ஸோ இது ஒரு ஷார்ட்கட் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம டக்குன்னு ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு நம்ம மிஸ்டேக்ஸ்லாம் மைனூட்டாக நம்ம சரி பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும்.
ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். நம்ம பிளேடுக்கு வந்து ரிஜிட் பாடி கொடுத்தாச்சு, ஒரு வெயிட் கொடுத்தாச்சு, அது கிராவிட்டி வந்து 1. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பிளேடு சுற்றுற வரைக்கும் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம், அது ஒரே இடத்துல சுற்றிச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணதும் கீழே போயிடுச்சு, ஏன்னா அது கிராவிட்டி வந்து 1 இருக்குது. அது ஏன் இங்கே நிற்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேக்ரவுண்டுக்கு நம்ம ரிஜிட் பாடி கொடுக்கல, அதுக்கு கொலிஷன் கொடுக்கல. ஸோ அந்த இடத்துல வந்து அது நிற்காது. ஸோ அதனால் அது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன், ஷிஃப்ட் ஸ்பேஸ் அழுத்தி பேக் வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து ரிஜிட் பாடி கொடுத்ததுனால கீழே போச்சு. இப்போ நான் பிளேட் கேரக்டரை செலக்ட் பண்ணி ரிஜிட் பாடியில் அந்த கிராவிட்டி பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்குது. நான் 0.1ன்னு கொடுக்குறேன். ஷிஃப்ட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணுறேன். இப்போ வந்துட்டு 1% தான் நம்ம கொடுக்க போகிறோம் அது கிராவிட்டி. இப்போ பாருங்கள், மெதுவாக கீழே போகுது. இது வந்து ஒரு பலூன் மாதிரி அப்படியே மெதுவாக போயிட்டு சீக்கிரம் கீழே போயிடும். கீழே வந்து எதுவும் நிற்கிறதுக்கு இல்லாதனால டக்குன்னு போயிடுது. அதுக்கப்புறம் ஸோ இப்போ 0.01 1% 1% நான் கொடுக்குறேன். இப்போ நான் அப்படியே ப்ளே பண்ணிட்டேன், ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்காமல். அப்படியே பாருங்கள், இருங்க நான் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். இப்போ பாருங்கள், 1% இன்னும் 1%, 0.01. இங்கே பாருங்கள் எவ்வளோ மெதுவாக கீழே போகுது பாருங்கள். ஸோ அதோட கிராவிட்டி வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஆனால் இருக்க ஸ்பீடு அதிகமாகும். கிராவிட்டி, வெலாசிட்டி அது இதுன்ட்டு ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அது போக போக ஸ்பீடு அதிகமாகும். கீழே எந்த லேண்டுமே இல்லை, ஸோ அதனால் அப்படி போகுது. ஸோ அதே மாதிரி இப்போ நான் பாருங்கள், நார்மலாகவே ஒரு ஸ்பீடு தான். நான் இப்போ அங்கே வந்து 5 கொடுக்குறேன் கிராவிட்டி. இப்போ எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்ன்னு போயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவும் யூஸ் ஆகும். எங்கே யூஸ் ஆகும்னா, நீங்கள் ஒரு இரும்பு, நல்லா வெயிட்டான இரும்பு ஒன்று வச்சுருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இரும்புலேயே வந்துட்டு குப்பை தொட்டி மாதிரி வச்சுருக்கோம்ல, இதுக்கெலாம் அந்த மாதிரி வெயிட் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு பொருள் வந்து பட்டுச்சுன்னா அது அசையவே கூடாது. ஏன்னா அதோட கிராவிட்டி நம்ம அதிகமாக கொடுக்கும்போது அதோட வெயிட் அதிகமாக இருக்க மாதிரி ஆயிரும். கிராவிட்டியை பொறுத்தா நம்ம வெயிட்லாம். ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம பார்த்த ரிஜிட் பாடி 2Dங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஜஸ்ட்டு நார்மலாக எல்லாத்தையும் உங்களோட இமேஜெலாம் உள்ள வரிசையாக தூக்கி போட்டு ரிஜிட் பாடி மட்டும் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு பார்க்குறதுக்கு கேம் மாதிரி ஒரு வியூ வந்துடும். பட் இது மட்டும் பத்தாது. அதை இழுத்து விட்டால் போகிறது, அதில் போய் படுறது, இதெல்லாம் பண்ணால் தான் ஒரு கேம். ஸோ இதில் இருக்க மாஸு, கிராவிட்டி இது எல்லாமே நீங்கள் மேனுவலாக சேஞ்ச் பண்ணி சும்மா ப்ளே பண்ணி பாருங்கள், என்னெல்லாம் பண்ணுதுங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூட்டியை நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.